அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம். இப்படி இருக்க, சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் ஹிருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ, பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதிகாரம் 1. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ, மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நம்மை வழி நடத்தின தேவன் நமக்காக ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கடவுள் சிருஷ்டி கர்த்தராயிருக்கிறார். அவரே நம்மை சிருஷ்டித்தவர். நாம் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் இந்நாள் பரியந்தம் நம்மை வழிநடத்தி வருகிறவர் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவுமானவர். இப்படி அவருடைய அன்பிற்கும் மீட்பிற்கும் பரிசுத்த ஆவியின் உள் உறைதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாகிய நம்மை அவருடைய நித்திய நோக்கத்துக்காக வழிநடத்தி செல்கிறார். இந்த தெளிவு நமக்குள்ள இருக்குதுங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார்.
நான் கர்த்தரின் பிள்ளையாக அல்லது அவரது ஆடுகளாக அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தரின் பிள்ளையாக அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை என்றால் நான் காணாமற் போன ஆடாக மாறிவிடுவேன். அவ்வளவுதான். முள்ளுகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுவேன், காட்டு மிருகங்களுக்கு பலியாவேன். இதற்காகவா கடவுள் என்னை படைத்தார்? அதற்காக படைக்கலையே. தம்முடைய பரம பிதாவின் வீட்டிலே நித்திய காலமாய் அவரோடு இன்புற்று மகிமையின் வாழ்வை அனுபவிக்க என்னை சிருஷ்டித்தார், ரட்சித்தார். கரெக்டா வந்துட்டீங்களா? இப்போ இந்த வருஷத்துக்காக நான் ஏங்க கவலைப்படணும்? இந்த வருஷம், அதாவது நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். இப்போ சில பேர் அந்த காலத்தில் பர்ஸில் கனமாக இருக்குங்க, நிறைய ரூபா நோட்டாக இருக்கும். அது 100 ரூபா நோட்டாக இருக்கலாம். அது பெரிய, நான் சிறுவனாக இருந்த போது நான் 2 ரூபா நோட்டையே 8 வயசில் தாங்க பார்த்தேன். 2 ரூபா நோட்டை நான் 8 வயசில் தான் பார்த்தேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, காலம் வந்து என் மணி பர்ஸில் இருக்குதுன்னு நினச்சினுக்கிறேங்க. இந்த மாதிரி அறிவியலிகளுக்கிட்ட எப்படி நம்ம பேசி கொண்டிருப்பது? த டைம் இஸ் நாட் அட் யுவர் டிஸ்போசல் சொல்கிறோம். என்னுடைய விருப்பத்தின்படி காலத்தை நான் கட்டுப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது, ஆள முடியாது. இது தெரிஞ்சிச்சுல்ல? அப்போ என்ன பண்ணோம்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதான ஜெபம். இன்னைக்கு 5ஆம் தேதி வந்துட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டீங்களா? அதை எதுனா நடக்கட்டுங்கம்மா. உங்க கரத்தில் என் கரத்தில் இல்லைங்களே, சரிங்களா? ஆக நான் ஒன்றும் இப்போ புதுசாக திட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றும், அதாவது ஆங்கிலத்தில் ஐ நீட் நாட் ஹாவ் எனி பர்சனல் அஜெண்டான்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அஜெண்டானா, ஜனவரி மாதம் அது நடக்கணும், பிப்ரவரி மாதம் அது நடக்கணும், ஜூன் மாதம் அது முடிக்கணும். இது அப்போ நீங்கள் அதை ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ கடவுள் ஆளுகிறாரா? யார் ஆளுகிறது? புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள். ஒன்று இந்த உலகத்தை சார்ந்தனா இந்த உலகத்தை நம்பி வாழ்கிற, இந்த உலகத்துக்காக வாழ்கிற அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள், தேவனை எதிர்க்கிறவர்கள். they are rebellious to a holy God. சும்மா இதான் வாழ்ந்து நிற்கிறாங்க. அவர்கள் உலக கண்ணோட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாகிய தேவனுடைய மக்கள் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள்? எந்த வகுப்பை நீங்கள் சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சும்மா இல்லை, இருமனமாக இருக்கக்கூடாதுங்க. சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால். சார் கடவுளை வேணும், ஜபம் பண்ணிங்க. ஆனால் நான் எல்லா உலக தில்லு முள்ளும் செஞ்சுன்னு இருப்பேன். தில்லு முள்ளில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் indulge in all kind of immorality. ஜபம் பண்ணுங்க. ஜபம் இதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையா? என்ன பேசி கொண்டு இருக்கோம்? யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அதை கடினமாக எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருப்பான். சரிங்களா? அப்ப தெய்வீக கண்ணோட்டம் என்றால் என்ன? நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்த வண்ணமாக 6ஆம் வசனம் வாசிங்கம்மா.
இதுதாங்க, ஆமென். இதுதான் the status of a believer in Christ. மோஸ்ட் இந்த செல்போன்ல ஸ்டேட்டஸ் கிட்டஸ்ன்றாங்க, எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க. புரியுதுங்களா? the status of a believer in Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது உங்களுக்கு பொருந்துமா? இப்படி நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவனாக கிறிஸ்துவுக்குள் ஆசாரியராக ராஜாக்களாக நான் இருப்பேன். ஆனால் இந்த உலக கண்ணோட்டத்தில் எதை தேடிக்கொண்டு இருக்கிறேன்? அப்ப எது சரி? இல்லை, அதை யோசிக்கணும் இல்லைங்கம்மா. இப்ப எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தம் என்கிற பெயரிலே, ஆசீர்வாதம் என்கிற பெயரிலே கடவுளுடைய சித்தத்தை தள்ளிவிட்டு என்னுடைய சுய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். நேற்று மாலை கொளத்தூர் பேப்டிஸ்ட் திருச்சபையில் பெண்களுக்கான கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தேன். அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். அந்த சபையின் போதகரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இன்றைக்கி நாங்கள் கூட்டம் வைக்கிறதே ஒரு சங்கடம் ஆயிடுச்சுங்கய்யா. ஒரு விசுவாசினுடைய பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனை திடீரென்று அவன் நோய்வாய்ப்பட்டு அவன் கழுத்துக்கு மேலே எல்லாம் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான் கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில். நாங்கள் ஜெபம் நடத்துவோன்னு பயத்தில் இருந்தாங்கய்யா. இப்போ தான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அவன் கொஞ்சம் சுமாராக இருக்கிறான், உயிர் இருக்கிறது என்று செய்தி வந்துச்சு. பெரிய ரிலீஃபுங்கய்யா. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை தான் இப்போ நீங்கள் கவனிக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? பேப்டிஸ்ட் சபைங்க, நான் வேற சபைலாம் சொல்லலை. அவர் போதகர். அவர் சொல்கிறாரு, அந்த பையனை நான் பார்க்க ஜிஹெச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். அந்த அம்மா வாக்குத்தத்த அட்டையை எனக்கு காமிக்கிறாங்க, திருநெல்வேலிக்கு அல்வான்ற மாதிரி. புரிஞ்சிடுச்சா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்னம்மா, சரியா கவனிக்கிறீங்களா? கையில் என்னங்க வாக்குத்தத்த அட்டை? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 5ஆம் தேதி 4ஆம் தேதி பையன் ஜிஹெச்ல ஐசியூ யூனிட்ல இருக்கிறான். இந்த அட்டைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றாங்க. எனக்கு பேச்சு வரல, மூச்சு வரலன்றாரு. இதுக்கு மேல விளக்கணுமா? வாக்குத்தத்த அட்டையை பத்தி விளக்குறேங்க. வியாழக்கிழமை வந்துருங்க. விளக்குறேன். நான் விளக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இட் ஹாஸ் எ ரெலவன்ஸ். வாக்கு தத்துவத்தில் தப்பு இல்லை தம்பி, தேவனுடைய வார்த்தையில் நான் தப்பு சொல்லவே இல்லை. ஒரு தவறான ஒரு வசனத்தையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ நான் கையில் பிடித்து கொண்டு, ஏன் கடவுள் எனக்கு இதை செய்யவில்லை, ஏன் என்னை இதுக்கு செய்யவில்லைன்னா அதில் ஏதாச்சும் விசுவாசம் இருக்குதுங்களா? என்னமா பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இல்லை, யோபை பற்றி பேசணுங்க, டைம் இல்லை. யோபுக்கு என்னங்க 10 பிள்ளைங்க சேர்த்துட்டாங்க. யோபுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு விதமான புற்றுநோய். யோபு என்ன சொன்னார்? நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். எந்த வாக்குத்தத்த அட்டை யாரு கொடுத்தா அவருக்கு? ஒரு can't you think biblically? அறிவுபூர்வமா இல்லம்மா, வேதபூர்வமா சிந்திக்க முடியல உங்களால. ரொம்ப கஷ்டங்கம்மா. உங்களுக்காக நான் வருத்தம் தான் படுறேன். 10 ஆண்டுகள் யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தான். எந்த வாக்குத்தத்த அட்டை வந்துச்சு? என்னங்க அப்ப அவங்களாம் வேற, நீங்களும் நானே வேறையா? எவன் கண்டுபிடிச்சான் இந்த வாக்குத்தத்த அட்டைய? வாக்குத்தத்த அட்டை என்னை காப்பாற்றுதுங்க. அம்மா, வாக்குரைத்த கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் அந்த
நம்ம வாசித்த 4 முதல் 9 வசனங்களிலே 2 முறை யோவான் சீஷன் வலியுறுத்துகிறது இல்லைங்கம்மா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான. 8ஆம் வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான. போதுமா? இதுதானே முக்கியம், அட்டையா முக்கியம்? யாரோடு நான் உறவு கொண்டிருக்கிறேன்? என் கடவுள் யார்? என் ஆண்டவர் யார்? அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன? அதை பத்தி பேசுமா வாக்குத்தத்தம். அவர் அவ்வளோ வெக்கமா சொன்னார். இந்த வாக்குத்தத்த அட்டையை காமிச்சிட்டு, ஐயா இது என்னங்க, என் பையன் உயிருக்கு போராடின்னு இருக்கிறான், என்னால் ஜெபம் பண்ண முடியலன்றார் அவரு. இப்போ தேவையா? சரி, நல்ல தெளிவுக்கு வந்துட்டீங்களா? எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த வேதத்தில் ஆமீன்றும் ஆமீன் என்று இருக்குதுங்கம்மா. உனக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரியலன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்கம்மா. நீங்கள் அவிசுவாசத்தின் குருட்டுத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். 2 பேதுரு 1 அடிப்படையின் படியிலே அவிசுவாசத்தின் அறியாமை குருட்டுத்தனத்தில் நீங்க இருக்கிறீங்க. அது கடவுள் பிரச்சனை இல்லைங்க. கரெக்டுங்களா? மூட நம்பிக்கையிலே உங்கள் வாழ்க்கையை நடத்த விரும்புகிறீர்கள், விசுவாசத்தின் அடிப்படையில் அல்ல. எனக்கு ஜாதகம் சொல்லிடுச்சு, ராசி பலன் சொல்லிடுச்சு, வாக்குத்தத்தம் அட்டை கட்சிடுச்சு, ஐயா ஜாம் பண்ணிட்டாரு, எங்க சபையில் வாக்குத்தத்தம் போட்டாங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, இதை எழுதி கொண்டு இருக்கிற யோவான் சீஷன் எங்கு இருக்கிறான்னு முடிக்கிறாருங்க 9ஆம் வசனத்தில். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியான யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்று தீவிலே நாடு கடத்தப்பட்டவனாக, ஆதரவற்றவனாக, கைவிடப்பட்டவனாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் புரியல. நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நான் நம்பணும். சார் பைபிள் படிக்கிறேன் சார். ஓ, தெளிவா படிக்கிறேன். இது என்னது? இது கரெக்டுங்களா? ஆக எனக்கு அருமையானவர்களே, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் நோக்கம் ஒன்றுதாமா, ஒரே ஒரு நோக்கம்தான். அது எத்தனை ஆண்டுகளா இருக்கலாங்க, இல்லைங்களா? அந்த நோக்கத்தை எங்க நம்ம பார்க்கிறோம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4. இன்னும் அழகா பவுல் அப்போஸ்தலன் அந்த சரிங்களா 11ஆம் வசனம். ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, அவ்வளவுதாமா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். இதாமா வாழ்க்கையின் ஒரே நோக்கம், இதுதான் வாழ்க்கையின் ஒரே லட்சியம். நான் நடுவில் குறுக்க நிடுக, கரெக்டா? அப்ப இந்த நோக்கத்தை கிறிஸ்து ஏன் என்னை ரட்சித்தார், ஏன் என்னை மீட்டுக் கொண்டார்? நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மறுரூபப்படுதல், being transformed into the image of his son. எவ்வளவு பெரிய நோக்கம்! ஏன் சார் அந்த நோக்கம்? நான் எங்க வாழ வேண்டும்? நித்திய தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டுமானால் அவரை போல் நான் மாற வேண்டும்.
என்ன குழப்பமாகுதுங்க உங்களுக்கு? என்ன குழப்பம்? அவர் என்னை சிருஷ்டித்தார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை இந்த உலகத்திலே பாதுகாக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். என்ன சார் முடிவு? நான் அவரோடு கூட. இதில் என்ன புரியலன்னு சொல்லுங்க சார். இது நீங்கள் பேசுறது ரொம்ப குழப்பமாகுது சார், சொல்லுங்க. இது குழப்பமாகுதா? நான் அவருக்காக படைக்கப்பட்டேன், அவருக்காக வாழுகிறேன், அவரோடு வாழுவேன். அவரோடு வாழ வேண்டுமானால் அவரை போல் மாற வேண்டும். புரியுது? சரிங்களா? சரிங்க. அவரை போல் வாழ்றதுல என்ன சார் பிரச்சனை? நான் ரட்சிக்கப்பட்டனே, கடவுள் என்னை ரட்சித்தாரு, அவ்வளவுதான், நான் கடவுளுடைய பிள்ளை. தேர் இஸ் a மேட்டர். அப்படியா? அப்படி வேதம் எங்கேயாச்சும் சொல்லுதா? திரும்பியும் கவனிச்சிங்களா? அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பிந்தின பகுதியிலே 17ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 4:17. புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். அடுத்த வசனம். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் பரிசுத்த வாழ்க்கையா? உனக்கு தெரியல வெளிச்சா? என்னை ஏமா ரட்சித்தார் கடவுள்? நான் அந்நிய புறஜாதிகள் உணர்வில்லாதவர்களாய் தங்கள் அறியாமையினாலே இருதய கடினத்தினாலே வாழ்கிற அசுத்தமான அக்கிரம வாழ்க்கையிலிருந்து நான் மீட்கப்பட்டு பரிசுத்த ஜாதியாக நான் வாழ வேண்டும். தான நோக்கம். சும்மா எத்தனை நாளைக்கு புரியலன்னு உங்களை ஏமாத்த போறீங்க? நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைம்மா. நிறைய நீங்க ஒரு பழைய விசுவாசி, நான் ஒரு பழைய போதுங்க. எத்தனை ஆண்டுகள் இன்னும் புரியல சார், இன்னும் புரியல சார்னா, ஐயோ, நான் ரொம்ப கடவுள் சமூகத்தில் நான் பயத்தோடு பேச வேண்டுமா? சிட்சையை தவிர கடவுள் உங்களுக்கு இனி கிருபையை அருள முடிய. சரியா கவனிச்சிங்களா? கீழ்ப்படியாத தம்முடைய பிள்ளைகளை, அது சிம்சோனா இருக்கலாம். சிம்சோன் நான் பல முறை பேசியிருக்கேன் இல்லைங்களா? தாவீதா இருக்கலாம். சிட்சை அதை தவிர உங்களுக்கு வேற கிருபை இல்லை. கிருபையின் பரிமாணம் தான் அது. சிட்சை அழிவு இல்லைமா. கர்த்தரை அறியாத அவிசுவாசிகளுக்கு அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், அவுட். படிச்சு பாருங்க. சங்கீதம் 73 படிங்க, என்ன யோபுலையும் படிங்க. கடவுளை அறியாதவர்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு போவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால் தேவனுடைய அன்பின் சிட்சை, அந்த சிட்சை எதற்கு? நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு, கிறிஸ்துவின் சாயல் உருவாவதற்கு தேவனுடைய சிட்சை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு என்னை சந்திக்க வேண்டும், ஏன்னா நான் பரிசுத்தம் அடைய வேண்டும். சரிங்களா? இன்றைக்கு விசுவாசிகளாக நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சை, ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றும். ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றும். எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு ஜெபம். இந்த வருடத்திலே நீர் அனுமதிக்கக்கூடிய, அது எந்த சூழ்நிலையா இருக்கலாம், வாழ்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம்,
சுகமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், இல்லைங்களா? உற்றார் உறவினரோடு இருக்கலாம். கொஞ்சம் காலம் விட்டு பேசுகிறேன், நீங்கள் தனிமையாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரா? நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேனா? கிறிஸ்து எனக்குள் கிரியை செய்கிறாரா? என் சரீரம் அல்ல, என் ஆத்துமா அவரை போல மறுரூபமாக்கப்படுகிறதா? எவ்வளவு அற்புதமான தேவனுடைய கிருபை! ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அதை பார்த்துட்டு நம்ம யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிங்களேன். முதல்ல இருந்து வாசிச்சிருவோம். கொஞ்சம் நிறுத்துக்கம்மா. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதிமான்களாக்கப்பட்டு விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் சமாதானம், நல் உறவு பெற்றிருக்கிறோம். தான் ஸ்டேட்டஸ் ஆஃப் அ பிலீவர். ஏன்பா கர்த்தர் என்னை ரட்சித்தார்? ஏன் நீதிமானாக்கினார்? எதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது? 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நிலை கொண்டிருந்து. அதுதாங்க இப்போ நிகழ்காலம். நான் விசுவாசத்தினால் மீட்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன், பரிசுத்த கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டேன், எல்லாம் கரெக்டுங்க. இப்போ என்ன சார் அர்த்தம்? நான் இந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து, உறவில் நிலை கொண்டிருந்து, அடுத்ததுமா எதிர்காலம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. அவ்வளோதாம்மா மேட்ரு. இந்த வருஷம் என்ன நடக்கும், இது நடக்குமா, அது நடக்க, ஐயோ அது இல்லைங்க. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தினாலே கிருபையினாலே நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவேன். அது எதனால் நடக்கணும் என் வாழ்க்கையில? தேவ மகிமை அடைவேன் என்கிற நம்பிக்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? இன்னும் அழகா நீங்க அங்க பார்த்தீங்கன்னா என்ன சார் அதனுடைய அர்த்தம்? 10ஆம் வசனம் பாருங்க. அது ரோமர் அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவனாயிருந்த என்னை கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே கழுவி அவருடைய நீதியினாலே என்னை உடுத்தி சத்துருவாகிய என்னை பிள்ளையாக மாற்றினார். இப்படி நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே கடந்த காலம் ஆனாலும் சரி, நிகழ்காலம் ஆனாலும் சரி, எதிர்காலம் ஆனாலும் சரி, எல்லாம் ரோமர் 8:28 எல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அவ்வளவுதானே. இதுக்கு வாக்குத்தத்த இவ்வளவுதானே மேட்ரு. நான் கடவுளை அறியாது இருந்தேன், அது ஒரு காலம். கடவுளால் மீட்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கிறேன். கடவுள் என் தகப்பனாக இருக்கிறார். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள கடவுள். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர், ஆளுகிறவர். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் என் வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து காரியங்களையும், whether good or bad, அது நம்ம சொல்ற நம்முடைய கருத்துங்கம்மா. அவருடைய கருத்துல அவைகள் எல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். கரெக்டா? எவ்வளவு தெளிவா இருக்கணும் பாருங்க. சரி சார், பவுல் அப்போஸ்தலன் இப்ப நிகழ்காலத்தில் என்ன நடக்கணும் சொல்றாருங்க?
3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ரோமர் 5:3-4. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும், ஆமா உண்டாக்குகிறது என்று. அது ஒரு நல்ல வார்த்தைமா இல்லைங்களா? உபத்திரவம் பொறுமையை, பொறுமை பரீட்சையை, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஆக என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை தேவ சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கும்படி இந்த 4 காரணிகளை, காரணிகள் நல்ல தமிழ் சரிங்களா, இந்த 4 காரணிகளை என் வாழ்க்கையிலே கடவுள் செயல்படுத்துகிறார். கடந்த ஆண்டு செயல்படுத்தினாரா? இதற்கு நேற்று நான் படித்து கொண்டிருந்தேன். நம்ம ஒரு கமெண்ட்ரி, இந்த ட்ரிபுலேஷன் என்கிற பதம், உபத்திரவன்ற பதம் வருது இருக்குல்ல, அது மூலம் லாட்டின் ட்ரிபுலம். ட்ரிபுலம் என்கிற லத்தீன் பதம் எதை குறிக்கிறது என்றால், நம்ம ஊரில் இந்த சோளம், கம்பு இல்லையா, அரிசி கூட நெல்லெல்லாம் அப்படி போட்டுட்டு இந்த மாடை வச்சு என்ன அடிப்போம், சுற்றி சுற்றி என்னப்பா காது கேட்க, போர் அடிக்கும். கரெக்ட். அங்கே ஐரோப்பா கண்டத்தில், குறிப்பாக ரோமர் காலத்தில் அதுக்கு பதிலாக அந்த தானியங்களை பரப்பிட்டு ஒரு மரத்தில் செய்யப்பட்ட உருளை, உட்டன் சிலிண்டர், அந்த உட்டன் சிலிண்டரில் பெரிய பெரிய ஆணிகள், குறைஞ்சது 3 அங்குலம் 4 அங்குலம் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆணிகள் அடிக்கப்பட்டு அங்கிருந்து அப்படியே உருட்டினே வருவாங்க. அதுதான் ட்ரிபுலம் என்கிற லத்தீன் பதம். எதற்காக அது உருட்டப்படுகிறது? மணி, விதை பதரிலிருந்து பிரிக்கப்படும்படியாக இந்த உருளை உருட்டப்படுகிறது. கடவுள் ஏன் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? நம் வாழ்க்கையில் உள்ள களிம்பு, பதர், அசுத்தம், இந்த உலகத்தினாலே கரைப்பட்ட சரீரம் சுத்திகரிக்கப்படும்படி உருளை உருட்டப்படுகிறது. எவ்வளவு நாள் சார் உருட்டப்படும்? அந்த மணி தனியா விழணும். அதான நோக்கம். தெளிவா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில கடவுள் ஏன் பாடுகளை, துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில இன்னும் அசுத்தம், இன்னும் மனம் திரும்பாத பாவ பழக்கங்கள், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 12:1 படி படிமா. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவ்வளவுதான் விஷயம். கடவுளின் வாழ்க்கையில எதையும் அனுமதிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்கள் எடுக்க வேணாங்க, 28 காலங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே 28 வகையான காலங்களை கடவுள் தம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதை நான் கேள்வி கேட்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் அனுமதிக்கிறார்? இந்த உபத்திரவத்தினாலே நான் பொறுமையை நிரூபிக்க வேண்டும்.
இல்லைங்களா? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சைன்னு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. அதுக்கு வாரன் விஎஸ்பி கொடுக்கிற விளக்கம் நிரூபிக்கப்பட்ட விசுவாசம். நான் எழுதி கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. ப்ரூவ்டு ஃபெய்த். அப்ப உபத்திரமும் பொறுமையும் என் விசுவாசத்தை ரூபிக்க வேண்டும். 2019 ஆண்டு கடவுள் உங்கள் விசுவாசத்தை புடமிட்டு அது ரூபித்தாரா? proved that you are a child of God. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அதை செய்ய வேண்டும்? அதுதான் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறது. சரிங்களா? அது ஒரு நல்ல கருத்துங்க. இப்ப நம்ம யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வரும். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கு. அப்ப என் வாழ்க்கையில கடவுள் உபத்திரவத்தை, பாடுகளை, எதிர்பாராத இந்த உலகத்துக்கு அடுத்த தீமைகளை அனுமதிக்கிறார். யோபின் வாழ்க்கையில அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்? யோபின் பொறுமையை அவர் நிரூபிக்க வேண்டும். யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், யோபு தேவனுக்கு பயந்தவன், யோபு இந்த உலக ஆசை இல்லாதவன். 10 பிள்ளைங்க அவுட், சொத்துக்கள் அவுட், மனைவி அப்படியே ஒரு கசப்பான வார்த்தையை சொல்றா. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பாருங்க, வெந்த புண்ணுல வேல் வேல் பாய்கிற மாதிரி. நான் என் பெரிய பக்திமானே, கடவுளை தூஷித்து ஜீவனை விடு தான் ஒரு மனைவி சொல்ற வார்த்தைங்களா? எப்படி வருது பார்த்தீங்களா? சொத்துக்கள் அழிந்தன, சொந்தங்கள் பிரிந்தன, உடலின் மறுபக்கமாகிய மனைவி சாபக்கேடாக மாறுகிறாள். இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுங்களா? ஏன் நடக்கக்கூடாதுன்றீங்க? ஏங்கம்மா இப்போ யோபு மட்டும்தான் கடவுள் செய்யணுமா? உங்களுக்கு எனக்கு செய்யக்கூடாதா? ஏன்னா உங்களுடைய லாஜிக்கே சரியா இல்லையே, உங்களுடைய தர்க்கமே சரியில்லையே. நான் கடவுளுடைய கருத்தில் இருக்கிறேம்மா, எது வேணா கடவுள் எனக்கு செய்யலாம். ஏன் அது உங்களுக்கு புரியல? நான் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. So you have a wrong understanding of faith. விசுவாசத்துக்கு ஒரு தவறான விளக்கத்தை நீங்க தொந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கு. விசுவாசனா நீங்க என்ன சொல்றீங்க? சார், நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது. இது நீங்க என்னங்க சொல்றீங்க? டீலா இது? ரொம்ப அபத்தமான சிந்தனைங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும். பவுல் சொன்னாரா? எந்த நிலைமையிலும் மனரிமயமாயிருக்க கற்றுக்கொண்டேன். ஏன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க நடக்குதோ அது நான் நடக்கு, ஐயோ யோ யோ யோ, நீங்க மறுபடியும் நிலையற்ற பொருளின் மீது இல்லைங்க, உண்மையற்ற மனிதர்கள் மீது. இன்னைக்கு வேற எனக்கு வார்த்தையே தெரியலங்கம்மா. நல்லா நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சுதுங்களா? அன்ஃபெய்த்ஃபுல் பீப்புள். நான் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்றேன். அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா. ஐயோ ஐயோ, இவர்கள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தின் ஆதாரங்கள் அல்ல. கடவுள் கொடுத்தார், அவர்களை கடவுள் எடுத்தார். ஆமீன். மேட்ரு முடிஞ்சிச்சு. இப்ப கவனிப்பா, சொல்லிட்டீங்களா? சார் புலம் வந்துட்டான் சார், அது சார், இது ஒரு புலம்பில்லை. என்ன இது? கடவுள் தான் எடுத்துட்டார, அப்புறம் என்னதுக்கு நீ புலம்பினுக்கிற?
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நான் அவரோடு இருக்கிறேன். அழகா யாக்கோபு அதை அப்படியே தொகுத்து சொல்றார் பாருங்க. பொறுமையா இருக்கிறவர்கள் blessed are those who are having an enduring faith, persevering faith, a faith that persists to continue. எத்தனை பாடு, எத்தனை துன்பம், எத்தனை வேதனை என் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கின்ற விசுவாசம். அதற்கு பேர் தான் பொறுமை. தமிழ்ல பொறுமைன்னு மொழிபெயர்த்துட்டாங்கம்மா. இது perseverance, விடாமுயற்சி, பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி. தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருப்பார்களானால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னுடைய நித்திய மகிமையை நிச்சயித்திருக்குமானால், சரியா? எப்ப தெரிந்து கொண்டார்னு நீங்கெல்லாம் பாதி பேர் ஜெபத்துக்கு பின்னால வந்தீங்க. நான் ஜெபத்தில் குறிப்பிட்டேன், உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார். அப்படி அவர் என்னை தெரிந்து கொண்டு இருப்பாரானால் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரோடு கூட நித்தியத்திலே பாக்கியவானாய் அவருடைய பிள்ளையாய் நான் வாழும்படி தெரிந்து கொண்டார். இந்த நடுவில் எது நடந்தாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் வல்லமையிலிருந்து, அவருடைய நோக்கத்திலிருந்து, அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நீங்க நிச்சயித்திருக்கீங்களா? திருப்பி அவர் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 7ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீடிய பொறுமையாயிருங்கள். அப்ப 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த விடாமுயற்சியை யாக்கோபு விளக்கி கொண்டு போகிறார். ஏன் சார் யாக்கோபு இதை பேசுகிறார்? யாக்கோபின் நிருபத்தை பெற்ற வாசகர்கள், சரிங்கம்மா, எப்படிமா இருந்தாங்க அவங்க? 1ஆம் வசனத்தில் யாக்கோபு 1:1, அப்ப சார் இந்த நிருபத்தை பெற்றவங்களாம் எப்படி சார் இருந்தாங்க? சிதறடிக்கப்பட்டவர்களாக, நாடு கடத்தப்பட்டவர்களாக, அகதிகளாக, ஆதரவற்றவர்களாக, எதிர்கால நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். அவருடைய கேள்வி, கடவுள் ஆண்டவரை விசுவாசித்தோம், அகதிகளாக்கப்பட்டோம், எங்களுக்கு எங்க சார் எதிர்காலம் இருக்குதுன்னு கேள்வி கேட்டார். அது ஒரு நிலைங்க. 2வது நிலை 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. பார்த்தீங்களா, என்ன பொறுமையை உண்டாக்குமா? அது விசுவாசத்தை நிரூபித்து காட்டும் அந்த உலகத்துக்கு. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, சோதனையானது உங்கள் பொறுமையை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டும். உங்கள் விசுவாசத்தை நிரூபித்து காட்டும். ஆகையினாலே சந்தோஷமாயிருங்கள். சரிங்களா? திரும்பியும் யாக்கோபு 4ஆம் அதிகாரம், ஏன்னா இதை சொல்லலைன்னா உங்களுக்கு அந்த 5ஆம் அதிகாரம் புரியாது. 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 படிங்க. ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. யார் இவங்க? கடவுளை அறிந்தவர்களா? கடவுளை சார்ந்தவர்களா? விசுவாசத்தை உடையவர்களா? கடவுளின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்களா? ஒன்றும் கிடையாது. அவன் தான் இப்படி சிந்திப்பான். நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க? A godless man, கடவுள் மீது விசுவாசமற்ற மனிதன் இப்படி சிந்திப்பான். நாளைக்கு இங்கே வியாபாரம், அந்த ஷேர் ஹோல்டரில் அதை வாங்குவேன், நாளைக்கு இதை போட்டுவேன், அதை நான் மாற்றுவேன், ரியல் எஸ்டேட்டில் இதை போடுவேன், இப்படியே சிந்தனை பண்ணியிருப்பா.
லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் படி, மதிகேடனே மதிகேடனே, நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? அவங்க தான் 13. அப்படி சிந்தனை பண்ணுகிறீங்களா? அதாவது ஆங்கிலத்தில் சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்றாங்கம்மா. என்னங்க சோஷியல் செக்யூரிட்டி? சார் நல்ல வேலை இருக்குது சார், நல்ல சம்பளம் இருக்குது சார், நிரந்தரமான வேலை, நிரந்தரமான சம்பளம், நல்ல குடும்பம், வெறும் நல்ல குடும்பம் இல்லைங்க, சந்தோஷமான குடும்பம், நல்ல சொத்துக்கள், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்படிங்களா? இது சுய பாதுகாப்புங்க. அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான், ஆத்துமாவே உனக்காக இவையாவும் சேகரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆத்மா கிட்ட பேசுறான், சரீரத்துக்கிட்ட இல்லை. நீ புசித்து குடித்து, ஆத்மா எங்கேயாச்சும் புசிக்கும் குடிக்குமாங்க? எவ்வளோ மதி மயங்கிட்டான் பார்த்தீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த கண்ணோட்டத்தில் நான் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னால பேசுங்க. 14-15 படிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? தோன்றி புகையை போன்றது. அப்புறம் ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால் என்ற பொருள் என்னமா? கடவுளுடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணித்தவனாக, கடவுளுடைய பரிசுத்த சித்தத்துக்கு ஒப்படைத்தவனாக, ஆண்டவரே என் வாழ்க்கையை நம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன், உமக்கு சித்தமான யாவையும் என் வாழ்க்கையில் என்னை நிறைவேற்றும். என்னுடைய நோக்கம் இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளையாக வாழ்வதனாலே வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள் மத்தியிலே நான் விசுவாசத்தின் நிரூபிக்கிறவனாக, persistent faith, இந்த உலகத்தின் எந்த காரியமோ கடவுளில் இருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்ற உண்மையை நிரூபித்து நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, அந்த 9 படிங்க. 9 யாக்கோபு 5:9. இருங்கள், நியாயாதிபதி வாசற்படையிலே நிற்கிறார். 8ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் படிங்க. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆமா ஆமா. அப்ப என்னமா சிந்திக்கணும்? ஒரு விசுவாசி இந்த உலக கண்ணோட்டத்தில் அல்ல, பரலோக கண்ணோட்டத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். எனக்கு பாடு, அநீதி, அநியாயம், பழி எனக்கு செய்யப்படலாம். இந்தியாவிலும் சரி, உலகத்தின் பல நாடுகளிலும் சரி, தேவனுடைய மக்கள் எத்தனை அநீதி கொடுமைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார் பார்க்கிறேன்ல. அவை அனைத்தையும் சகித்துக் கொள்வது பொறுமை. முதல்ல பழி வாங்காமல் இருப்பது பொறுமை இல்லைங்களா? அவர்களுக்காக, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்பது பொறுமை. மத்தேயு 5:44, மத்தேயு 5:44 படிங்க. ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், பண்ணிட்டோமா? இதெல்லாம் நடந்துச்சா? இதெல்லாம் நடக்கல. ஏன் நடக்கல? நான் இன்னும் பரிசுத்தமாகவில்லை. அப்ப இவைகள் நடப்பதற்காக, என் வாழ்வின் அனுபவங்களாக மாறுவதற்காக கடவுள் என்னை துன்பத்தின் பாதையிலே நடத்துகிறார். அவ்வளவுதான் உண்மை இல்லைங்களா?
மத்தேயு 5 படிக்க வேணாமா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 5:10-12 நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:44 நாம் வாசித்த வசனத்தின்படி என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நான் ஜெபித்து அவரிடத்தில் அன்பு கூறுவது விசுவாசத்தின் இதயத்தை வெளிப்படுத்துகிறது. என் சரீரம் சுட்டெரிக்க கொடுக்கப்படும் போது, என் சரீரம் கல்லெறிந்து கொல்லப்படும் போது, ஸ்தேவானைப் போல என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் மீதல்ல, என் ஆண்டவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரஸ்ட் இன் காட். இந்த 3 பண்புகளை வெளிப்படுத்துவதுதான் யோபின் பொறுமை. பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வாழ்வின் நோக்கம் கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சாயலிலே மிக மிக முக்கியமான பண்பு துன்பத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்வது. நேரம் யோசனை பண்ணி, ஏசாமி மட்டும் இல்லைங்கம்மா, முதல் 3 நூற்றாண்டுகளிலே ஆயிரக்கணக்கான தேவனுடைய பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். திருச்சபை என்பது பரிசுத்தவான்களின் இரத்தம், திருச்சபையின் வித்து. தலைவனிಗೆ நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த முதலாம் ஞாயிறு காலையிலும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை சேர்த்து உம்முடைய பரலோக சிந்தையை, உம்முடைய நித்திய நோக்கத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குழந்தைகளைப் போல மாம்சத்தை கடுத்தவைகளை சிந்திக்காமல் தேவ மனிதர்களாக உம்முடைய சித்தம் செய்வதற்காக எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை நாங்கள் அன்பு கூறாமல் எங்கள் சிருஷ்டிகர்த்தரும் மீட்பருமாகி உம்மிடத்தில் அன்பு கூறுகிற இந்த தெய்வீக கிருபையை தந்தருளும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தை நாங்கள் எங்களுக்காக வாழாமல் எங்களை ரட்சித்த உமக்காக வாழும் பாக்கியத்தை தாரும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.